வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சன்னாக்குனி நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால சிலது ஸ்கிப் ஆகிருக்கும். ஒரி பண்ணிக்காமல் பார்க்கணும், சரிங்களா? இப்போது கடாயை காய வச்சிட்டோம். நம்ம இதில் இதெல்லாம் போட்டு வறுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வெறும் கடாயில் வறுக்கணும். நல்லானா ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த முறப்பு வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இது வாசனை வரும் நம்ம வறுக்கிறப்ப. அந்த பதம் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வறுத்துட்டோம். இது காஷ்மீர் மிளகா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, வீட்டில் இருக்குது. இதை தான் நம்ம இதுக்கு சட்னிக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த சன்னாக்குனியை லேசாக அப்படி தேய்க்கணும். தேய்ச்சிங்கன்னா இதில் இருக்க தலை காலெலாம் உதிர்ந்துடும். அப்புறம் இதை புடச்சிடணும். இதை முடிச்சுட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம புடச்சிட்டோம்னா கால் தலையெல்லாம் இருக்காது. இப்போ இதை நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். இதுதான். இதில் வேறு ஒன்றும் இல்லை, வெறும் சீரகம், கொஞ்சம் பூண்டு. ஓரளவுக்கு இது நாட்டுப்பூண்டு கொஞ்சம் வாசனையாக இருக்குன்றதுனால நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன். மற்ற பூண்டு கொஞ்சம் நிறையா வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த காஞ்ச மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். நம்ம இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா இந்த சன்னாக்குனி, இதை லேசாக இப்படி பண்ணணும். நம்ம இதில் மண் இன்னும் ஏதாவது இருந்ததுன்னா அதை மாதிரி இப்படி இது பண்ணி கழுவுனிங்கன்னா கொஞ்சம் அந்த மண் போயிடும். அதே மாதிரி 2-3 தடவை கழுவணும். அப்போ தான் மண் சுத்தமாக போகும். நான் கழுவிட்டு காமிக்கிறேன். நான் ஒரு பழைய டீ வடிகட்டி இப்படி எடுப்பேன். நான் இந்த மாதிரி மேலே வர வச்சு இந்த மாதிரி எடுக்கணும். நீங்கள் அடியிலேருந்து எடுத்திங்கன்னா அடியில் மண் இருக்கும். இது மாதிரி ஒரு 2-3 தடவை கழுவிக்கோங்க. கடாயை வச்சு சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் எங்கள் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் நான் நிறையா யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் அளவுக்கு. எப்போ வழக்கம் போல் வெங்காயத்தை போட்டு, இதில் வேறு எதுவும் போட தேவையில்லை. வெறும் வெங்காயத்தை போட்டு நீங்கள் வதக்கிடணும். எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி வதக்குவோம் இல்லையா, நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ வதக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ப்ரௌனிஷாக மாறினா நம்ம தக்காளி போட்டுடலாம். இந்த தக்காளி அதே 2 தக்காளி, பெரிய தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள்தூள், ஒரு குட்டி ஸ்பூன் மஞ்சள்தூள், இப்போ இது நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது. அதாவது அது காஷ்மீர் பழுத்த மிளகா, பூண்டு, சீரகம். இதை நான் இதில் ஊற்றணும். ஊற்றிட்டு கிண்டி விட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மசாலாவை இதில் ஊற்றிட்டோம் நம்ம. அதாவது தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி திக்காக கொஞ்சமாக தண்ணி அரைக்கிறப்பே ஊற்றிடணும். இதுக்கப்புறம் ஊற்றக்கூடாது. ஏன்னா தண்ணி ஊற்றினா டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், நான் ஜாரை கழுவி ஊற்றலை, வலிச்சு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் இப்போ நீர் வரும். இது நல்லா திக்காக கொதிக்கணும். இது காரமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம மொத்த மிளகாயும் போட்டோம். இது காஷ்மீர் மிளகா, காரம் இருக்காது, கலர் கொடுக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ நல்லா திக்காக வந்துடுச்சு. இதில் இப்போ உப்பு போட போகிறோம். உப்பு போட்டு நம்ம கழுவி வச்சுருக்க இந்த சன்னாக்குனி கூப்பிட்டீங்களா? இது இந்த பச்சை மிளகா, பழுத்த பச்சை மிளகா, அதாவது காஷ்மீர் மிளகா இல்லாதவங்க காஷ்மீர் மிளகா வாங்கி காஞ்ச மிளகாயை ஊற வச்சு கூட அரைச்சி நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் அப்படி செய்கிறப்ப கொஞ்சம் காரமாக இருக்கும், பார்த்து செஞ்சுக்கோங்க. இது ஒரு 2-3 கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ரசம் சாதத்துக்கு சாப்பிட்றலாம்.
நன்றி.